Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஃபுல் டெசிஷன் நான் தான் வீட்டை பொறுத்த வரைக்கும். மீன்ஸ் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறதே பெரிய விஷயம் தானே. எந்த கார் வாங்கலாம், எந்த வீடு வாங்கலாம், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனைவிக்கு விட்டுட்டு பெரிய விஷயங்கள் மட்டும் நம்ம வச்சிருந்தோம்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. சார் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவாரா? இல்லை அந்த மாதிரி எல்லாம் எங்க நானே ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க உங்களுக்கு. மேமோட பர்த்டே இப்போ டக்குன்னு சொல்லுங்க. பிறந்த நாள் அவங்க பிறந்த அன்னைக்கு தாங்க. வாழ்க்கையில் வந்து ஒரு மனைவியோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு கணவனால் பெரிய லெவலில் வர முடியாது. என் ஒய்ஃப் தாங்க எல்லாமே அப்படின்னு சொல்ல சொன்னியா நீ அப்படின்னு கேட்பாங்க. சொல்லிடுங்க சார். கண்டிப்பா என்னுடைய மனைவியால தான் எல்லாம் நடந்தது. பேசுறத குறைக்கணும், அது வந்து அவங்களால முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு ரஜினி படத்தில் ஒரு வசனம் வரும், ஒரு சீனர்களால் சூதாடாமல் இருக்க முடியாது, அது மாதிரி தமிழ்னால பேசாமல் இருக்க முடியாது. அதனால் நம்ம தமிழ்னால பேசாமல் இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராக நம்ம வாழணும். ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒய்ஃப்க்கு தானே சார்? கண்டிப்பாக. ஏதாவது ஒரு எப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷனாக இருக்கும் சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக நான் சொல்லுவேங்க, ஒரு மனைவி கிட்ட எப்படி ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும் அப்படின்னாக்கா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். பெரிய பெரிய விஷயத்துலலாம் வந்து நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுதான் முடிவு, சின்ன சின்ன விஷயத்துலலாம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் முடிவு. அப்படி டிஸ்கஸ் பண்ணா பிரச்சனை எல்லாம் போயிடும். பெரிய பெரிய விஷயம் என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் உறவு, இந்தியா அமெரிக்கா உறவு, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்னா எந்த கார் வாங்கலாம், எந்த வீடு வாங்கலாம், அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மனைவிக்கு விட்டுட்டு பெரிய விஷயங்கள் மட்டும் நம்ம வச்சிருந்தோம்னா குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. மிகப்பெரிய டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இத்தனை வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃப்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சீக்ரெட் இதுதான் அப்படின்னு நீங்கள் ரிவீல் பண்ணியிருக்கீங்க. பட் நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, எல்லாமே வந்து மனைவி தான், நான் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ வித் யூர் பெர்மிஷன் நான் வந்து மாமியும் இங்கே இன்வைட் பண்ணி அவங்ககிட்டயும் 2 வார்த்தை கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சார். தாராளமாக கேள்வி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். கேட்டேன், நான் வந்து சார் கிட்ட கேட்டேன், எப்படி சார் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு. டிஸ்கஷனுக்குலாம் இங்க இதே கிடையாது, எல்லாமே மேம் தான் அப்படின்னு வந்து டப்புன்னு. உண்மை அதுதான். ஏன்னா ஃபுல் டெசிஷன் நான் தான் வீட்டை பொறுத்த வரைக்கும். மீன்ஸ் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறதே பெரிய விஷயம் தானே. அது அவர் தான் கொடுத்துருக்காரு, அது வரைக்கும் பெரிய விஷயம் தான் அது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாகவே சொல்லலாம். அவங்க ஷேர் மார்க்கெட்டு, அதை விட்டாங்கன்னா சாப்பாடு, தூக்கம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். என் பையன் சப்போர்ட்டாக இருப்பான் எனக்கு. ஸோ அப்படி தான் போகுது. சூப்பர். ஸோ அதுதான் உண்மை, நான் தான் செய்கிறேன். சரி, நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வெளில கஷ்டப்பட்டு உங்களோட ஃபுல் டைம் வந்து ஒர்க் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. வீட்டுக்கு வரும்போது அந்த என்வாயன்மெண்ட்டை வந்து கரெக்டாக வச்சுருக்கிறது வந்து மேம் தான். அதை பற்றி எப்போது மேம் கிட்ட பேசியிருக்கீங்களா? நீங்கள் வந்து இதை நல்லா பார்த்துக்கிறதுனால தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி டைரெக்டாக சொல்லி காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, கண்டிப்பாக. அதாவது ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மனைவியோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு கணவனால் பெரிய லெவலில் வர முடியாது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணதே இல்லைன்ட்டு மேம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி வீடியோலலாம் சொல்லுவாங்க, அதை பார்த்து நம்மளே சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். சரி, இப்போ நீங்கள் நேரில் ஒரு தடவை நீங்கள் மனசார மேம் கிட்ட வந்து ஒரு அதையுமே வந்து அந்த கலாட்டாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே கலாட்டாவா சொல்லுவாரு, என் ஒய்ஃப் தாங்க எல்லாமே அப்படின்னு சொல்ல சொன்னியா நீ அப்படின்னு கேட்பாங்க. சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக என்னுடைய மனைவியால தான் எல்லாம் நடந்தது. சரி, இப்போ வந்து டக்குன்னு நான் இது கண்டிப்பா நீங்க 2 பேரும் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருத்தர் ஒரு மாத்திக்க வேண்டிய விஷயம், பிடிச்ச விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நான் உங்ககிட்ட இருந்தே ஃபர்ஸ்ட் கேட்குறேன். சார், மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்றீங்க? தயவு செய்து மாத்திக்கோங்களேன் அப்படின்னு நானும் இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து முடியாது, அதனால அது சொல்றது வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. சொல்லுங்க, என்னதான் அப்படி பண்ணலாம்? முடிஞ்சா கடவுளையா மாத்திக்கலாம். அது வந்து அவங்க பேசுறத குறைக்கணும், அது வந்து அவங்களால முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஆமா, அது வந்து தேவையான இடத்துல பேசலாம், தேவையில்லாம பேசுவாரு, அதுதான் ஒரு பிரச்சனை. அதனால வந்து அதை தவிர்க்கவும் முடியாது, அதை அவங்களால மாத்திக்கவும் முடியாது. அதனால பிரச்சனையே இல்லை, விட்டுருங்க. அது அப்படியே சார், நாங்க காலையில இருந்து பார்க்கும்போது ரொம்ப குவைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு ரஜினி படத்துல ஒரு வசனம் வரும்,
ஒரு சீனர்களால் சூதாடாமல் இருக்க முடியாது, அது மாதிரி தமிழ்னால பேசாமல் இருக்க முடியாது. அதனால் நம்ம தமிழ்னால பேசாமல் இருக்க முடியாது. ஓகே, சரி. ஒரு பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இது என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு. ஹெல்பிங் மைண்ட் தான், அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் கூட வந்ததுனால எனக்கும் கொஞ்சம் அது வந்ததுக்கப்புறம் அதுவுமே வந்திருக்கு. என் பையனும் எங்களை மாதிரியே இருப்பான். ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா பணம் இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது 4 பேர் கொடுத்து பார்க்கணும்ல, அதுதான் சந்தோஷமே. அது எங்ககிட்ட இருக்கு. அது நாங்களே சொல்லிக்கூடாது, பட் நாங்கள் தான் சொல்லணும். தெரியும் எங்களுக்கு, இதை பார்த்து ஒரு 4 பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. எங்கள் மனைவி பேரில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்ட் மூலமாக நிறைய ஏழை குழந்தைகளுக்கு நாங்கள் படிப்புக்கு உதவி பண்ணுறோம். இந்த மாதிரி வெள்ளம் புயல் அந்த மாதிரி இருந்தப்போ மக்களுக்கு நிறைய உதவிகள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு மனசு வேணும். அது நீங்கள் சொன்னாதான் வெளியே தெரியும் கூட. அழகாக உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், மாற்றிக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் நான் அமைச்சு தரேன், நீங்க சொல்லுங்க மேம் கிட்ட பிடிச்ச விஷயம்னா மாத்திக்க வேண்டிய விஷயம். அப்படி ஒண்ணுமே அவருக்கு தெரியாது, எல்லாமே பிடிச்ச விஷயம் தாங்க. இது நான் கேட்டேன், நீங்க என்ன சூப்பரா சமைப்பீங்க அப்படின்னு. எல்லாமே சூப்பரா சமைப்பாங்க அப்படின்ட்டு. ஆமா, அவ்வளவுதான், அதுதானே உண்மை. உண்மைதான். என்ன ஒரு ஃபேவரட் டிஷ்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவும் பிடிக்கலன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க சாப்பாடை பொறுத்த வரைக்கும். சரி, ஏதாவது ஒண்ணு பர்டிகுலரா சொன்னா நல்லா இருக்கும், இந்த விஷயம் மேம் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதாங்க, அவங்க பண்றது எல்லாமே பிடிக்கும்னு சொல்லியாச்சு. சோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க தெரிஞ்சுன்னா நான் செஞ்சு கொடுத்து இதுல எது பிடிச்சிருக்கு அப்படி எதனா நான் ட்ரை பண்ணி வச்சிருக்கலாம். அதுவுமே இல்ல. சரி, நான் மாத்திக்கிட்டேன் இது, இந்த விஷயம் மாத்திக்கலாம். அதாவதுங்க, ஒரு நான் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு நண்பர், அவர் கொஞ்சம் வயசானவர், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ என்னுடைய மற்ற நண்பர்கள்லாம் சொன்னாங்க, சுந்தர் உனக்கு ஒரு இங்கீதமே தெரியாது, ஒருத்தர் அந்த அங்கிள் அவங்க சாப்பிட்றத கூப்பிட்றாரு, அவர் வீட்டுக்கு போனால் அவங்க ஒய்ஃப் உனக்கு கஷ்டப்பட்டு நிறைய செஞ்சுருப்பாங்க, அதனால் இந்த டிஷ் நல்லா இருக்கான்ட்டு, அந்த டிஷ் நல்லா இருக்கான்ட்டு நீ அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. சரி, நம்மளும் போனோம். வாழை இலை போட்டாங்க, நிறைய பரிமாறினாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டு சரி எதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இது குஜராத்தில் நடந்த விஷயம். இது அங்கே இந்த ஸ்ரீகண்ட்னு ஒரு ஸ்வீட் இருக்கும், அது குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். அந்த ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்வீட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ஆண்டி, இந்த ஸ்வீட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது ஆண்டி அப்படின்னு சொன்னேன். அது அந்த அங்கிள் சொன்னார், அடா பாவி, அது ஒன்று தாண்டா கடையில் வாங்கினது, இதெல்லாம் என் பொண்டாட்டி செஞ்சது. அன்னையிலேருந்து முடிவு பண்ணிட்டேன், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா நம்ம பிரச்சனையிலேருந்து மாட்டிக்க மாட்டோம். சரி, வெகுலியா சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சா பின்னாடி ஒரு பல கால்குலேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது இப்பதான் புரியுது. சரி, சார் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவாரா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நானே ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க உங்களுக்கு, இதோட பெரிய கிஃப்ட் எல்லா கணவன்மார்களும் இந்த மாதிரி நானே ஒரு பெரிய டயலாக் சொல்லிட்டு எப்படி அது அப்படி கிடையாது. ஏதாவது ஒண்ணு வாங்கி தரது அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம். தெரியாது. ஏங்க இதெல்லாம் கேள்வி கேட்கணுமா? பெண்கள்னா பட்டு புடவைதான் நகைவாங்க, பட்டு புடவை. பாத்தீங்களா, ரெண்டுமே இல்லையா? அவரு என்கிட்ட கல்யாணம் ஆனப்போ சொன்னதே பட்டு புடவை, இந்த வெள்ளி அதெல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வார்த்தையே அதுதான். அதுக்கப்புறம் ஏன்னா இது வரைக்கும் நாங்க சேர்ந்து போய் ஷாப்பிங் பண்ணோம், அந்த மாதிரிலாம் எந்த ஞாபகமும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்போ ஒரு முறை கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா சார்? அதோட பாத்தீங்கன்னா 91 நவம்பர்ல கல்யாணம். ஸோ அன்னைக்கு அப்போ ஒரு 92ல ஒரு முறை ஷாப்பிங் போயிருக்கோம். அதோட 2005ல ஒரு தடவை போயிருக்கோம், அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்து நாங்க ஷாப்பிங்னு போனதே கிடையாது. அப்படிதான், ஏன்னா அது ஒரு தடவை தானே போனோம், அதனால ஞாபகம் இருக்கும். கூட்டிட்டே போயே ஆகணும். மேமோட பர்த்டே இப்போ டக்குன்னு சொல்லுங்க. பிறந்த நாள் எவ்வளவு நீங்க ஒரு மேத்ஸ் டீச்சர், எவ்வளவு நம்பர்ஸ் நீங்க டீல் பண்ணி 24th அக்டோபர் கரெக்ட்டா? அப்பெல்லாம் சர்டிபிகேட் ஒன்று இருக்கும், ரியல் பர்த்டே ஒன்று இருக்கும். நான் சொல்றது அந்த 70sலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு 24ங்கிறது சர்டிபிகேட்டோட இது, மந்த் ரியலோடது. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். அது பாதி 50% மார்க் வாங்கிட்டேன்ல, 35 மார்க் வாங்கினாலே பாஸ் பண்ணேன். அழகான ஒரு பயணம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஹைஸ் பார்த்துட்டு, நிறைய கஷ்டங்கள் பார்த்துட்டு, ஆனால் 2 பேருமே ஒன்றா இருந்து இன்னைக்கு மேம் எல்லாமே மேம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேம்க்கு ஒரு தேங்க்ஸ் அண்ட் சாரி சொல்லணுமா? அவங்களே ஒரு தேங்க்ஸ் தான். அப்புறம் என்ன, நீங்க கிஃப்ட், அவங்க சாரி, அவங்க தேங்க்ஸ், அப்படி ஒரு காம்போ. நீங்க பேசும்போது நான் கேட்டேன், சார் ஏதாவது மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னதுக்கு நீங்க பேசுறது அப்படின்னு சொன்னீங்க. சார் இந்த ஹெல்த் ஃபாலோ பண்றது, ஸ்லீப் சைக்கிள், அதெல்லாம் ஓகேவா? சொல்லுங்க, அதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க?
அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இப்போ சொல்லிட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 3 monthsல எனக்கு இவ்வளோ குறைக்க முடியுமா சார் அப்படின்னு சொன்னால் அது செய்வாங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக முடியும் அவங்களால. அது வந்து அவங்களா பார்த்துக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கேள்விப்படும் 6 hours தான் தூங்குவாரு. தூக்கலாம் கம்மி தான், நிஜம்தான், அது உண்மைதான். அது பட் தூங்குறது அதுதான். அந்த ஏன்னா ஷேர் மார்க்கெட் முடிஞ்சாதான் அவங்களுக்கு தூக்கமே வரும். ஸோ சண்டேஸில் தான் முழுசாக தூங்குறாங்கன்னா சண்டேவாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி வேறெல்லாம் அந்த 6 hours அவங்களுக்கு அப்படியே பழகிருச்சு. அதனால கஷ்டங்கள்லாம் ஒன்றும் இல்லை. அது நீங்க சொல்ல மாட்டீங்களா ஹெல்த்துக்கு வந்து இது பாதி? அது சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அதை கேட்கல, அதான் சொன்னேன்ல, கேட்க மாட்டாங்க. அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு நம்ம வேற கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு முடிஞ்சது நம்மளை பார்த்து நம்மளே செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடுறது, அவ்வளோதான். நீங்க பகல் முழுக்க இந்திய அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இரவு முழுக்க US பங்குச்சந்தை பாக்குறீங்க, உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும், உங்களுக்கு பிபி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா வா ஒரு தடவை நம்ம டாக்டர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாக்கா கடைசியில் எனக்கு வந்து லோ பிபி, அவங்களுக்கு ஹை பிபி. ஆமா, இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு வரதானே செய்யும். அப்போ பங்குச்சந்தையை பத்தி நான் கவலைப்பட்டு எனக்கு பிபி வந்துட போதோன்னு நினைச்சு அவங்களுக்கு பிபி வந்துருச்சு. ஆனா எனக்கு நல்லா தான் இருக்கு. 8 hours sleep 6 hours sleep அதெல்லாம் இல்லைன்னா கூட நம்ம வந்து ஹெல்தியா இருக்க முடியும். கண்டிப்பா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது அவங்களோட பிரெயின் வந்து எப்பயுமே ஆக்டிவா இருக்குல்ல, அதனால வந்து ஹெல்த்துக்கு வந்து அது பிரெயின் ஆக்டிவா இருந்தாலே போதும், மற்றது எல்லாமே தானாவே நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா கொடுக்கணும். ஆமா, அதுக்கு இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அவங்க. சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார். ஆமா, நீங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். வீடியோ பதிவு வேற இருக்கு, நாங்க வந்து ரீவைண்ட் பண்ணி போட்டு காட்டுவோம். சார் சத்தியம் செஞ்சிருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர். அழகான ஒரு ஐடியல் கப்பலா இருக்கீங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறீங்க, எல்லாமே இருக்கு. இந்த சண்டைகள்ன்றது குட்டி குட்டியா வரும்ல, எதுக்காக சண்டை வரும்? யாரு இது வரைக்கும் ஓப்பனா சொல்லணும்னா சண்டைன்னு இது வரைக்கும் வந்தது கிடையாது. சொன்னா கூட நாங்க நம்ப மாட்டாங்க. ஆர்கியூமெண்ட்னா டெய்லியே இருக்கும். இங்க உட்காரு, இங்க இப்படி உட்காராதீங்க, அங்க உட்காருங்கன்னு, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கதான் செய்யும். சண்டைன்னு பெருசா இது வரைக்கும் இல்லை. சார் இதுக்கு ஏதாவது ஒரு கதை? ஆமாங்க, சொன்னீங்கன்னா உடனே காலில் வந்துரும், அப்புறம் எப்படி சண்டை நடக்கும்? சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூமா. நீங்க வந்து எவ்வளவு பெரிய மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறது வெளியில இருந்து பாக்குற பல பேருக்கு இந்த ஒரு மொமெண்ட்ல நாங்க வந்து காமிச்சிருக்கோம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச்மா கேட்டோனே வந்ததுக்கு. தேங்க்யூ. இது வந்து வாக்-இன் வார்ட்ரோபு, தனி ஸ்பேஸ் வார்ட்ரோப் மட்டும். ஆமா, வார்ட்ரோப் ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங். இதுல எவ்வளவு இடம் உங்களுக்கு, எவ்வளவு இடம் மேம்க்கு? அதுதான் வந்து எப்பவுமே ஒரு பெரிய கேள்வி. இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 பீரோ இருக்கும். அதுல 11 பீரோ வழக்கம் போல அவங்களுக்கு தான். மீதி ஒரு பீரோல பாதி எனக்கு, மீதி பாதி டவல், பெட்ஷீட், அந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் வைக்கிறதுக்காக. நிஜமாவே பாதிதான். நிஜமா அப்படிதான். என்ன சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். ஓகே, நாளைக்கு உங்க கணவர்கிட்ட இதே கேள்வி கேட்போம். இது என் பையனோட பெட்ரூமே. இப்போ அவருக்கு சமீபத்தில் திருமணம் ஆச்சு, ஹனிமூனுக்காக இந்தோனேஷியா போயிருக்கிறாரு. ஸோ அதனால் ரூம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ பெட்ரூமு ப்ளஸ் அவருடைய ஒர்க் ஸ்டேஷனு. சூப்பரான ஒரு ஸ்பேஸாக இருக்குது ரூம். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பெருசாக. ஆமாம், இது நல்ல ரொம்ப பெரிய ரூம் இது. ஸோ அவர் வந்து ஒர்க் ஸ்டேஷனும் இங்கேயே வச்சுருக்காரு. அவர் ராத்திரிலாம் வேலை செய்வார். நல்ல ராத்திரில் இருக்குது. இது வந்து பாத்ரூமு நல்லா பெருசாக இருக்கும். என்னோட சன்னோட பாத்ரூம். இங்கே ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பாத் டப்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வச்சுருக்கிறோம். ஓகே, ஜக்குசி டைப்ஸில் இது வந்து இருக்கு இல்லையா? சூப்பர். ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஃபாதர் சார்? இப்போ என்னுடைய பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருந்தேன். ஒரு பையனை வளர்க்கும்போது அந்த பையன் அந்தந்த வயசில் எதை அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிக்கணும். பசங்களை போட்டு எனக்கு 3 வயசுலேயே 500 திருக்குறள் சொல்ல தெரியும்னு போட்டு டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது. அந்தந்த வயசுக்கு எது வேணுமோ அந்த இது அவன் வந்து அனுபவிக்கணும். அதே போல் நாங்கள் வந்து எதுவும் ஃபோர்ஸ் பண்ணதும் கிடையாது. அவன் வந்து கிண்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தான். அவர் தமிழ்நாட்டில் டாப் 1000 ரேங்கில் வந்தான். இருந்தாலும் எங்கேயும் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி பரவாயில்லன்னு விட்டுட்டோம், எங்கள் வேலைக்கு போனது இல்லாமல். அதுக்கப்புறம் சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சுருந்து அந்த யூடியூப் சேனல் நல்லா தான் போச்சு. நடுவில் இந்த கரோனா வைரஸ் வந்தப்போ அந்த யூடியூப் சேனல்லாம் கொஞ்சம் அடி வாங்கிச்சு.
அப்போ வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய யூடியூப் சேனல் நல்லா பிக்கப் ஆகிடவே அவருடைய யூடியூப் சேனலை விட்டுட்டு இப்போ முழுக்க முழுக்க என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துக்கிறார். ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர் அவர். என்னுடைய யூடியூப் சேனல் அவர் தான் பார்த்துங்கிறார். அண்ட் அவர் வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அது ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட போச்சா இல்லை உங்ககிட்ட வந்தது சார்? கண்டிப்பாக அம்மா கிட்ட தான் போயிருக்கோம். அதுவும் ஈஸியாக ஓகே அப்படின்னு தம்ஸ் அப் கொடுத்துட்டிங்களா சார்? ஆமாம்மா, எனக்கு பொறுத்த வரைக்கும் அது இது பண்ணலாம் எதுவும் கிடையாது. ஸோ யார் விருப்பப்படுறாரோ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டோம். ஆனால் சார் எந்த ரூம்னாலுமே வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்ல சார்? ஆமாம், அந்த ஃபீலிங் கிடைக்குது சார். அந்த ஃபீலிங் கிடைக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் கொடுக்குற காசு ஸ்டார் ஹோட்டல் கொடுக்குறத விட அதிகமான காசு. 30 நாளில் நீங்கள் ஸ்டார் ஹோட்டல் இருந்தால் கூட இது கொடுக்குற மெயின்டெனன்ஸ் கூட கட்டுப்படி ஆகாது. எவ்வளோ சார் மெயின்டெனன்ஸ்? இங்கே மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 10 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி. என்னோட வீடு 8500 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ 85,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அப்போ போட்டுங்க, இங்கே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும். இங்கே மாதம் ஃபுல்லாக 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினாலுமே உங்களுக்கு 1 லட்ச ரூபா ஆகாது. இங்கே 30 கோடி 40 கோடி கொடுத்து அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு மெயின்டெனன்ஸுக்கு தனியாக மாதத்துக்கு 1 லட்ச ரூபா நாங்கள் கொடுக்குறோம். அப்பா. ஸோ இதுவும் ஏதாவது தீம் இருக்கா சார்? இதுக்கு பின்னாடி ஒரு கெஸ்ட் பெட்ரூம் தீம் இந்த மாதிரி ஏதாவது? இது ஒன்றும் பெரிய தீம் இல்லை. பட் இந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னாலே எனக்கு கண்ணாடி பிடிக்கும். பட் இது ஃபுல் கண்ணாடி வைக்காம அங்கங்கே பறவைகள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆர்ட் ஒர்க் வந்து உண்மையிலே எனக்கு பிடிக்கும். அது அகைன் ஒரு சி ஃபேஸிங். சி ஃபேஸிங். இந்த வீட்டில் ஒரு சின்ன குறை என்னன்னா, ஒரு பூஜை அறைன்னு ஒரு தனியாக இல்லை. ஓகே. அது வந்து ஒரு சின்ன குறை. ஸோ அதனால் பிள்ளையார் வந்து ஒரு கிழக்க பார்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க பிள்ளையார். ஸோ அதனால் கிழக்க பார்த்து வைக்கிற மாதிரி ஒரு ரூம் பொருத்தமாக இல்லை. ஸோ அதனால் பிள்ளையார் இங்கேயே நடுவிலேயே ஹால்லேயே வச்சுட்டோம். இது வந்து ஒரு பிள்ளையாருக்காக ஒரு இது பண்ணியிருக்கிறோம். இன்னும் அது உள்ளே வைக்கல. ஓகே. ஸோ இது சுவாமி ரூம் மாதிரி அப்படியே சுவாமி ரூம் மாதிரி அப்படியே வச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சார். பிடிக்குமா சார் ஊஞ்சல்னா? கண்டிப்பாக. ஊஞ்சல் யாருக்கு பிடிக்காது? குழந்தையா இருக்கிற எல்லாருக்கும் அல்லது குழந்தை உள்ளம் இருக்கிற எல்லாருக்கும் ஊஞ்சல் பிடிக்க தான் செய்யும். இல்லை, இது நமக்கு வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஊஞ்சல் தான் அதிகமாக பிடிக்கும். அது 2 பக்கமும் சங்கிலி வச்சு ஒரு பலகை மாதிரி வச்சு நல்லா வேகமாக ஆடலாம். இது ஓகே, பரவாயில்ல. இது வந்து அந்த வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி பெரிய ஊஞ்சலே வைக்க சொல்லியிருந்தேன். அந்த மரத்தில் அந்த மாதிரி நம்ம கிராமத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ அது ஏதோ இதில் அது விட்டுட்டு போச்சு அது. ஓகே ஓகே. பட் நீங்கள் போராடி வாங்கினதா சொன்னீங்க. பட் இருந்தாலும் ஒரு திருப்தி, ஒரு பெருமை எல்லாமே இருக்கும்ல சார்? இந்த ஒரு நம்ம நினச்சபடி ஒரு ட்ரீம் ஹவுஸ் இல்லை, கண்டிப்பாக. அதாவது சாவி வாங்குற மொமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் என்னுடைய மனைவி என் மகன் கூட கேட்டாங்க, இவ்வளோ விலை கொடுத்து இந்த வீடு நம்ம வாங்கணுமா? இதை விட குறைவான விலையில் சில அப்பார்ட்மெண்ட் கிடைக்குது, இதில் பாதி விலை கூட கிடையாது, நம்ம ஏன் அதை வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன ஒரே பதில் என்னென்னா, என்னுடைய வாழ்க்கையில் என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராக நம்ம வாழணும். இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு எந்த வித ஒரு பண பின்புலமோ அரசியல் பின்புலமோ எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவர் சொந்தமாக வாழ்க்கையில் போராடி இந்த நிலையிலேருந்து இந்த நிலை வரைக்கும் உயர்ந்து வந்திருக்கிறாரு. ஆனால் நாமளும் அந்த மாதிரி நேர்மையாக இருந்து உழைச்சால் நம்ம இன்றைக்கி ஏழையாக இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வர மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் வர முடியும் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இந்த வீடு நான் வாங்கினதுக்கு ஒரே காரணம், இது வந்து சென்னையோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்பார்ட்மெண்ட், இந்த பென்ட் ஹவுஸு. ஓகே. அப்படின்ட்டு தான். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து பிடிவாதமாக வந்து எவ்வளோ செலவானாலும் அதை பற்றி கவலை இல்லை, நம்ம வந்து சென்னையிலேயே மிக உயர்ந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கணும். அப்போ நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, சார் உங்களுக்கு லேண்டு வில்லா அந்த மாதிரி பிடிக்காதா? இந்த மாதிரி எனக்கு எப்பவுமே வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறது தான் பிடிக்கும். ஒரு நம்ம எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் ஒரு ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூலில் நம்மளை வந்து தனியாக வீட்டில் கட்ட முடியாது. நம்ம எத்தனை கிரவுண்டில் வாங்கி எவ்வளோ பில்டிங் கட்டினாலும் இந்த ஒரு வியூ, சி வியூ, 15வது மாடி வியூ கிடைக்காது. அதில் எனக்கு வந்து பொதுவாகவே வந்து ஆரம்பத்துலேருந்தே அப்பார்ட்மெண்ட் தான் பிடிக்கும், அதுவும் பென்ட் ஹவுஸ் தான் பிடிக்கும். அதுவும் வந்து இது தமிழ்நாட்டிலே ஒரு மிகச்சிறந்த பென்ட் ஹவுஸ் இது. அது வந்து ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நான்
என்ன அச்சீவ் பண்ணீங்க, அது எது உங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா, இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறேன். அதுதான் முக்கியம். இப்போ பென்ட் ஹவுஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, பென்ட் ஹவுஸ் தான் பர்டிகுலராக இருந்ததுக்கான காரணம் சார், உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வேலை பார்க்குற சமயத்துலையோ இல்லை முன்னாடி இருக்கும்போதோ கேள்விப்பட்டிருக்கீங்களா சார் இந்த பென்ட் ஹவுஸ்னு ஒன்று? எப்படி கேள்விப்பட்டீங்க? அண்ட் எந்த ஒரு பென்ட் ஹவுஸ் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது? அப்படி ஒன்றும் பெரிய இதுன்னு ஒன்றும் கிடையாது. பொதுவாகவே நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு மலை பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா மலை உச்சியில் இருக்கணும். கடல் சார்ந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா கடலை நோக்கிய ஒரு வீடு இருக்கணும். கடலை நோக்கிய வீடு, உயர்ந்த கட்டடம். இங்கெல்லாம் வந்து ஒரு ஏர்போர்ட்லாம் இருக்குது அதனால் வந்து உயரமான கட்டடத்துக்குலாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து 15, 16 மாடி, 17, இது வந்து 17, 18 மாடி. இது 15, 16, 17, 18 இது 4 வந்து என்னோடது. இந்த அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ மவுண்ட் ரோட்டில் இன்னொரு புது பில்டிங் ஒன்று கட்டுறாங்க, 38 மாடி கூட கட்டுறாங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் நான் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் சிவியோடு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து இது மட்டும்தான் சென்னையில். சூப்பர் சூப்பர் சார், பியூட்டிஃபுல் சார். செம்மையாக ஒரு நீங்கள் சொல்லும் போது நிஜமாகவே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு இதுவாக தான் இருக்குது. நம்மளும் ஏன் ஆகக்கூடாது, நம்மளும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பல பேருக்கு கண்டிப்பாக சார். சூப்பர் சார். அடுத்தது உங்களோட முக்கியமான ஒரு இடம் ஆஃபீஸ் அங்கே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்து ஒரிஜினலாக வந்து இது என்னோடய ஆஃபீஸ் கிடையாது. ஓகே. இது ஒரிஜினலாக வந்து மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ அந்த மாஸ்டர் பெட்ரூமை ஹேக் பண்ணி தான் என்னோடய ஹால் வந்து டபுள் சீலிங் ஆக்கினேன். ஸோ அந்த மாஸ்டர் பெட்ரூமுடைய எக்ஸ்டென்ஷன் இது. ஸோ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ஏரியாவை வேஸ்ட் ஆக்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதை பூஜை ரூமாக வச்சுருக்கலாம். பட் இவ்வளவு பெரிய பூஜை ரூம் தேவைப்படாது. ரெண்டாவது எனக்கு ஆஃபீஸ் ரூம் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. இதுதான் என்னுடைய ஆஃபீஸ் ரூம் கம் யூடியூப் ஸ்டுடியோ. நான் இங்கேருந்து தான் என்னுடைய கேமரா, ஸோ யூடியூப் சேனல் உடைய இது எல்லாம் இங்கேருந்து தான் நான் போடுவேன். உங்களோட கான்டென்ட் கிரியேஷன் நடக்கிற இடம் வந்து இங்கே தான். ஸோ சூப்பர். இதில் இங்கே வந்து அழகாக உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து இருக்குங்க. அது என்னோட பையனோட ஃபோட்டோ. அது இது எப்போ எந்த ஃபங்க்ஷன் எடுத்து ரிசப்ஷன்? என் பையனுடைய ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட்டு இப்போ நடந்தது. யாரும் கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஈஸியாக தான் இருந்தது சார் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது? ஓகே ஓகே பிடிச்சிருக்கா, ஓகே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி இருந்ததா? இல்லை ஏதாவது என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு? உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எங்கள் வீட்டில் 3 பேருங்க, நான், என் ஒய்ஃப், என் பையன். 3 பேரில் அவங்க 2 பேர் மெஜாரிட்டி. ஸோ மெஜாரிட்டி ஆல்வேஸ் வின்ஸு. அப்போ நமக்கு அங்கே பவரே கிடையாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அதுதானே ஜனநாயகம். ஜனநாயகத்தில் வந்து மெஜாரிட்டி தானே கணக்கு. ஜனநாயகத்தில் மெஜாரிட்டி, அவங்க 2 பேர் மெஜாரிட்டி. ஸோ அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட். அம்மாவை கன்வின்ஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு, நமக்கு அங்கே மைனாரிட்டி ஆயிடுறோம். சூப்பர் சூப்பர் சார். அப்பாவை நம்ம இப்படி வச்சு பார்க்கணும், அம்மாவை நம்ம இப்படி வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்ச சில விஷயங்கள் பற்றி சார்? இல்லை, கண்டிப்பாக வந்து என்னுடைய தந்தையார் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஃபோர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிரைவர், பிளம்பர், எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் இருந்தவர். அதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள், அதனால் அவரால் சமாளிக்க முடியல. அதனால் வெளிநாட்டில் வேலைக்கு போயிருந்தார். வெளிநாட்டில் வந்து ஒரு அன்ஸ்கில்டு ஜாபாக தான் போனார். சவுதி அரேபியாவில் ஒரு ஆயில் ரிஃபைனிங் கம்பெனியில் ஒர்க்கராக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு 78லேருந்து 86 வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டார். இப்போ அவர் உயிரோடு இல்லை. ஆனால் இருந்தாலும் சொர்க்கத்திலேருந்து நம்ம பையன் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவார். அடிக்கடி அந்த ஹாஸ்டல் போய் பார்க்குறதுலாம் உண்டா சார்? அந்த வழியாக போகிறப்போ பார்க்குறது, இல்லைன்னா போய் பார்க்கலாம் அப்படி போயிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். இல்லை அங்கே உட்காந்து நம்மளோட லைஃப் இப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்ச ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்களே சார், என்னெல்லாம் யோசிச்சிங்க சார் அந்த மாதிரி? இல்லை, அந்த சமயத்தில் வந்து ஒரு பெருசாக வந்து யோசனை பண்ணுற ஒரு கனவு காண்றதுக்கு கூட உங்களுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி கூட இல்லாமல் இருந்தோம் அந்த காலத்தில். அது வந்து அந்த மணலி ஹாஸ்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தங்கிறதுக்கு இடம் வந்து இலவசம். காலையில் சாப்பாடு, இரவு சாப்பாடு வந்து ஃப்ரீ. அப்போ அந்த மதிய உணவு வந்து பள்ளிக்கூடத்தில் போடுவாங்க. ஸோ காலையிலையும் இரவும் ஹாஸ்டலில் சாப்பாடு, மதியத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு. அந்த பள்ளிக்கூடத்தில் மத்தியானம் சாப்பாடு போடும்போது ஒரே ஒரு கரண்டி சாம்பார் சாதம் தான் போடுவாங்க. அதுக்கே வந்து ஒரு பகுத்துண்டு பல்லுருவும் முதல் நூலோர் தொகுத்தோர்க்கெல்லாம் தலை அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லிட்டு தான் சாப்பிட்ணும். அது திருக்குறள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கை பரபரக்கும், பசி, அந்த மாதிரி இருந்து வளர்ந்துருக்குறோம். அந்த மாதிரி இருந்த காலத்தில் வந்து பிற்காலத்தில் ஏதோ ஒரு ஆண்டவனுடைய அருளால் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கும்.
to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand.